கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற தலைப்பில நெகேமியாவின் புத்தகத்தில் இருந்து இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானம் செய்ய இருக்கிறோம். இங்கே தேவனுடைய மனிதனாகிய நெகேமியா ஒரு பெரிய குழுவினரை, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பி எருசலேம் நகரத்தினுடைய மதில் சுவரை கட்டினதான அந்த விவரம்தான் நெகேமியாவின் புத்தகம் முதல் 5 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதா ஜனங்கள் சிறையிருப்பில் சிறைப்பட்டு போன நாளில் இருந்து 70 ஆண்டுகள் எருசலேம் நகரமானது சூறையாடப்பட்டு, இடிக்கப்பட்டு, தீயினால் எரிக்கப்பட்டு, இப்படி ஒரு சிதைந்து கிடந்ததான ஒரு நிலையில் இருந்தது. 70 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் அவர்களை மீண்டுமாய் எருசலேமுக்கு திரும்பி வரச் செய்தார். அப்படி அவர்கள் வரும்பொழுது முதலாவது அவர்கள் அந்த நகரத்தை, எருசலேம் நகரத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தும்படியாக அந்த அலங்கத்தை அவர்கள் மீண்டுமாய் கட்டுகிறார்கள். அதை கட்டுவதில் 7 நிலைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நெகேமியாவின் புத்தகம் 3, 4 அதிகாரங்களில் அவங்க எழுந்து கட்டினாங்க. எப்படி கட்டினாங்க? ஒரு 7 குறிப்புகள், 7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அன்பானவர்களே, இப்ப எருசலேம் நகரமானதில் அங்க ஒண்ணுமே கிடையாது. வெறும் கல்லறைகள் தான் இருக்கு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியா ராஜா சொல்ற, அர்த்தசாஸ்திர ராஜா சொல்றாரு, என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற பட்டணம் தீயினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதை கேள்விப்படும் பொழுது நான் துக்கமுகமா இராதது எப்படி என்று நெகேமியா சொல்வதை நாம் வேதத்துல படிக்கிறோம். அப்ப எருசலேமில் வெறும் கல்லறை தான் இருக்கு. ஆனா அந்த நகரம் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நெகேமியாவை எழுப்புகிறார். ஏன்னா 70 ஆண்டுகளுக்கு பின்பு யூதா ஜனம் திரும்பி வரும் என்றும், யூதா ஜனம் மீண்டும் கட்டப்படும் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார். எரேமியாவை கொண்டு வாக்கு பண்ணியிருக்கார். அப்ப அது நிறைவேற வேண்டுமானால் அந்த நகரம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அந்த வகையில் நெகேமியா அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். வெறும் 54 நாட்களுக்குள்ளாக எருசலேம் நகரத்தினுடைய மதில் சுவரானது முழுமையாய் கட்டப்படுகிறது. சராசரியாக ஒரு 5 முதல் 6 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளதான ஒரு சிறிய நகரம் தான் எருசலேம். இப்பொழுது இந்த மதில் கட்டப்பட்டதான அந்த விவரங்களை நாம் வரிசையாக படிப்போம். நெகேமியா 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். முதலாவது இவங்க என்ன செஞ்சாங்க? மதிலை கட்டினார்கள். ஆவிக்குரிய ரீதியாக கட்டப்படுதல் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையாகிய உபதேசத்தை கைக்கொள்வதை காண்பிக்கிறது. கிறிஸ்தவ சபையின் 7 அஸ்திபார உபதேசங்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 முதல் கீழே உள்ள பகுதியில் நாம் படிக்கிறோம். என்ன சபையினுடைய அஸ்திபார உபதேசம் 7 என்ன? முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது, 2வது மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது, 3வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது, 4வது வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வது, 5வது அந்நியோன்யம், அதாவது ஆவிக்குரிய சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்வது, 6வது அப்பம் பிட்குதல், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது, 7வது ஜெபித்தல், இடைவிடாத ஜெபம், இயேசுவினுடைய வருகை வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்ட மக்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 21:36 நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப எப்பவுமே ஜெபம் பண்ணாதான் ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய ஒழுங்கு. அதுதான் இது சபையினுடைய
அடிப்படை அஸ்திபார உபதேசங்கள். கட்டப்படுதல் என்பது என்ன? உபதேசங்கள் வாயிலாக கட்டப்படுவது. புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், அதன் மேல் ஒருவன் கட்டுகிறான், அவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் தேவனிடத்திலே வெகுமதியை பெறுவான் என்று தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்வதை வேதத்திலே படி. இரண்டாவது, நெகேமியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெஷசபேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். முதல் குறிப்பு படிச்சோம், கட்டினாங்க. இவன் சோறு இடிஞ்சு கிடக்குது, அது மேல கற்களை வச்சு கட்டணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது குறிப்பா யூதா ஜனங்கள் கட்டின இந்த மதில் மண் சுவர் கிடையாது, செங்கல் சுவர் கிடையாது, அல்லது மரங்களை வச்சு அந்த பென்சிங் மாதிரி போடுவாங்க அப்படிப்பட்ட பென்சிங் கிடையாது, கம்பி வேலி கிடையாது. மாறாக இது கல் மதில். 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் கட்டின மதில் கல்லால் கட்டப்படுதுன்னு நாம் படிக்கிறோம். அப்ப முன்னாடியே கருங்கல்லால பூமிக்கு கீழே தோண்டி அழகா அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. அதுல இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? கட்டினார்கள் என்று முதல் குறிப்பை படிச்சோம். 2வது குறிப்பு 3, 4 பழுது பார்த்து கட்டினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல் மதில் ஆங்காங்கே இடிந்து கிடக்கிறது. மதிலிடிக்கும் எந்திரத்தை வைத்து எருசலேம் நகரத்தினுடைய மதில் ஆங்காங்கே தகர்க்கப்பட்டது. மதிலிடிக்கும் எந்திரம் என்பது முற்காலத்திலே ஒரு பெரிய மர பீம், நீளமான பீம்ல என்ன லைனா சிறிய கம்புகளை சொருகி 2 பக்கமும் சேர்ந்து 100கணக்கான மனிதர்கள் பிடித்து தூக்கி கொண்டு வேகமா வந்து மதில் மேல மோதுவாங்க. அப்படி மோதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் ஓபன் ஆகும். ஒரு 2 பேர் 3 பேர் உள்ள போற அளவுக்கு சுவர்ல ஓட்டை துவாரம் விழும். அத மாதிரி பல இடங்கள்ல எருசலேம் நகரத்தின் மதில் சுவர்ல திறப்பு காணப்பட்டதுன்னு நாம் படிக்கிறோம். இப்ப உதாரணமா செங்கல் சுவரோ இல்ல மண் சுவரோ வேற ஏதாவதுன்னா முழுதா டேமேஜ் ஆயிடும், முழுசா இடிஞ்சு போயிடும். அப்ப அதை மொத்தமா டிமாலிஷ் பண்ணி இடிச்சு தகர்த்து எடுத்து திரும்ப கட்டணும். கல் மதில் சொல்லும் பொழுது எங்கெங்க கற்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெங்க திறப்பு இருக்கிறதோ அதை மட்டும் மீண்டுமா அது போன்ற ஷேப்பான கற்களை வைத்து அதை மூடினால் போதுமானது. இப்ப நம்முடைய காலத்தில் உள்ளதை போல சிமெண்ட், சாந்து இதெல்லாம் அப்பொழுது இருந்ததில்லை. ஆனா இந்த இடையில கற்களுக்கு இடையிலே வைத்து கம்பாக்டா ஒட்டுறதுக்குள்ள சாந்து ஏதாவது இருந்திருக்க வேண்டும், கீழ் மாதிரி ஏதாவது இருந்திருக்க வேண்டும். அவைகள் பைபிள் எழுதப்படல. பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது அந்த நிலக்கீழை வைத்து பயன்படுத்தி கட்டினாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இங்க கருங்கல் சுவர் என்று சொல்லும்போது அந்த இடையில உள்ள கேப்பை ஃபில்அப் பண்ண ஏதாவது வச்சிருந்திருப்பாங்க. பழுது பார்த்தார்கள். 2வது பழுது பார்த்தாங்க. பழுது பார்ப்பது என்பது என்ன? கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஏற்படுகிறதான குறைவுகளை களைந்தெடுப்பது. பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், குறைவுகள், வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள், பின்மாற்றங்கள், அவிசுவாசங்கள், எதிர்மறை சிந்தைகள், இப்படி எத்தனையோ பழுதுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப இது எப்படி பழுது பார்க்கப்படும்? உபவாசித்து, ஜெபம் செய்து, வேத வசனத்தை தியானித்து, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, எங்கெல்லாம் பழுதாச்சோ அதெல்லாம் மீண்டும் பழுது பார்க்கப்பட வேண்டும். அதுக்காக சபையில விசேஷித்த கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், வேதபாட கூட்டங்கள், வாரக்கணக்கில் உபவாச ஜெபம், இப்படி பல ஜெபங்களை திருச்சபைகள் ஏன் ஏற்படுத்துகிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படுகிறதான பழுதுகள், குறைவுகளை களையும்படியாக தான். ஆனா இன்றைக்கு சபைகள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆஜராகிறதோட ஜனங்கள் வேற எந்த கூட்டத்துக்கும் வர்றதில்ல. அப்படிப்பட்ட ஆத்மா பழுதாகி இருக்குது. பழுது பார்க்கப்படணும்னா உபவாச ஜபங்கள்ல பங்கு பெறணும். ஆவிக்குரிய வாழ்க்கை பழுது பார்க்கப்பட வேண்டுமானால் வேதபாட கூட்டங்கள்ல பங்கு பெறணும். ஆவிக்குரிய வாழ்க்கை பழுது பார்க்கப்பட வேண்டுமானால் சபைகளில் நடக்கிறதான விசேஷ கூட்டங்கள்ல சரியாய் பங்கு பெற வேண்டும். அனுதின வேத வாசிப்பு, அனுதின ஜபம், தனி ஜபம், குடும்ப ஜபத்தை சரியாய் பின்பற்ற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகிறதான எல்லா பழுதுகள்
நீக்கப்படுகிறது. 3வது குறிப்பு, நெகேமியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மீன் வாசல் அசனாவின் குமாரர் கட்டினார்கள், அதற்கு உத்திரம் பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். இப்ப சுவர் வைச்சா மட்டும் போதாது, வாசல் நிலை, கதவு, தாழ்பால், பூட்டு இதெல்லாம் போடணும். நம்ம எவ்வளவு பெரிய பில்டிங் எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினாலும் வாசல் நிலை வைத்து கரெக்டா கதவு போட்டு பூட்டு போட்டாதான் யாரும் அந்த கதவு சாவி யாற்றுக்கு அவங்களை தவிர வேற யாரும் உள்ள வராம இருக்க முடியும். சவர்லாம் பழுது படுத்திருக்காங்க, அப்படியே விட்டுறல. 3வது என்ன செய்யறாங்க? கதவு போடுறாங்க, பூட்டுகளை போடுறாங்க, தாழ்பால்களை போடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை. இவன் ஒரு கட்டடம் பல கோடி ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனா அதற்கு வாசல் நிலை, கதவு கொஞ்சம் சில ஆயிரங்கள் தான் ஆகும். கொஞ்சம் பணக்காரங்களா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு டோரோ கேட்டோ போடுவாங்க. சில 1000 ரூபாய் தான் அந்த கதவு போடுறதுக்கு ஆகும், கேட்டு போடுறதுக்கு ஆகும். ஆனா அந்த சில 1000 ரூபாயில செலவு செய்து போடப்படுற கேட் இல்லைன்னா, தாழ்பாலும் பூட்டும் இல்லைன்னா என்ன செய்யாது? இப்ப அந்த கட்டடம் திறந்தா இருக்கும். அதுபோல இந்த தாழ்பால், கதவு, பூட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அதாவது அரண்களை காத்துக்கொள், அறையை இறுக்கமாய் கட்டிக்கொள், வழியை காவல் பண்ணு என்று நாம வேதத்தை படிக்கிறோம். இப்ப இது சேஃப்டி, நம்முடைய அனுதின பாதுகாப்பை காண்பிக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அதாவது ஜாக்கிரதையை காண்பிக்கிறது, அதாவது ஒழுங்கை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய ஒழுங்கு தான் இந்த தாழ்பால், ஆவிக்குரிய ஒழுங்கு தான் இந்த பூட்டு, ஆவிக்குரிய ஒழுங்கு தான் கதவுகள். இன்றைக்கு ஒழுங்கீனமாக அப்படியே திறந்து கிடக்கிற நிலைமையில எந்த விதமான எச்சரிப்பும் இல்லாம கவனக்குறைவோடு வாழ்கிற பல பேர் இருக்காங்க. அப்படி இல்லாதபடிக்கு மிகுந்த கவனமாய் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்த குறிப்பு இதோட சேர்ந்தாப்லயே வரும். நெகேமியா 3:20 சொல்கிறது, அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டினான். 4வது குறிப்பு, வெகு ஜாக்கிரதையோட கட்டினாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜாக்கிரதை என்பது ரொம்ப முக்கியம். இங்க சாதாரண ஜாக்கிரதை இல்ல, மிகுந்த ஜாக்கிரதை. உலக பிரகாரமான ஒரு வேலை, ஒரு தொழில் அல்லது கல்வி எதுவா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதை அவசியம். கவனக்குறைவு என்ன செய்யும்? பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடும். சின்ன ஒரு கவனக்குறைவு என்ன பண்ணும்னா பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். பிள்ளைகள் பரீட்சை எழுதுறாங்க, சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன செய்யும்? மதிப்பெண்ணை குறைத்து விடும். அதே போல வெகு ஜாக்கிரதை கர்த்தருடைய மக்களுக்கு தேவை. எதிலெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு வசனம், ஜெபம் பண்ணுகிறதே செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்கள் என்று நாம் வேதத்தை படிக்கிறோம். அப்புறம் ரோமர் 12 எழுதியிருக்கு, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில், அதாவது நம்முடைய வேலை காரியங்களும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பொருளாதார காரியங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் என்ன செய்யணும்? மிகுந்த ஜாக்கிரதையோடே காணப்பட வேண்டும். அடுத்தது 5வது குறிப்பு, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். அடுத்தது எப்படி கட்டினாங்க? ஆவலாய் கட்டினாங்க. கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள், தாழ்பால்களையும் கதவுகளையும் பூட்டுகளையும் போட்டார்கள், அதிக ஜாக்கிரதையோடு கட்டினார்கள். 5வது ஆவலாய் கட்டினார்கள். கர்த்தருடைய காரியங்கள்ல வாஞ்சை மிகவும் அவசியம். வேண்டா வெறுப்பாக, இன்னைக்கு ஜபத்துக்கு வர பெரும்பாலான மக்கள் ஏதோ வேண்டா வெறுப்பாக, அசதியாக, நிர்விசாரமாக, கவனக்குறைவாக அப்படி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப மிகுந்த வேதனை. ஒரு பெரிய மந்த நிலைமை சபைகள் இருக்கிறது.
நம்ம ஆவலா ஆண்டவரை ஆராதிப்பதில, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில, மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதில ஆவலா இருக்க வேண்டும். அதாவது நான் வாஞ்சையோடு, அதாவது உணவை கண்ட உடனே அதை உட்கொள்வது போல நான் ஆவலாய் உம்முடைய வார்த்தையை உட்கொண்டேன்னு சங்கீதக்காரன் சொல்றார். வேதவசனத்தை கேட்கறதுல வாஞ்சை நமக்கு இருக்கா? ஜெபத்துல வாஞ்சை இருக்கா? ஆண்டவருடைய ஆராதனை காரியங்கள்ல வாஞ்சை நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுகிற காரியங்களில் மிகுந்த ஆவல் நமக்கு வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லன்னா பெரிய சீரழிவும், குளறுபடியும் தான் வரும். ஆவலாய் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியங்களில் செயல்பட வேண்டும். ஊழியத்தினுடைய வேலையா? ஆவலா செய்யணும். சந்தோஷமா செய்யணும். அவருடைய நாமத்துக்காக எதையாவது செஞ்சா என்ன செய்யணும்? அரைகுறை மனதோடு, வெறுப்போடு, முறுமுறுப்போடு, கசப்போடு இப்படி செய்யாம ஆவலோடு செய்யணும். ஆராதனைக்கு வரோமா? ஆவலா வரணும். யார் நம்ம மதிக்கிறாங்க? யார் நம்ம விசாரிக்கிறாங்க? யார் நம்ம கூப்பிடுறாங்க? எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஃபோன் பண்ணல. எனக்கு கூப்பிடல. நான் கர்த்தரை சேவிக்க போறேன். என்னை யார் கூப்பிடணும்? அந்த ஆவல் நமக்குள்ள வேண்டும். அடுத்து 6வது குறிப்பு அலங் அதாவது நெகேமியா 4:17 அலங்கத்தை கட்டுகிறவர்களும், சுமை சுமக்கிறவர்களும், சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து, மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், அவளை சுற்றிலும் உள்ளதான சத்துருக்கள் இந்த யூதா ஜனங்கள் எருசலேம் நகரத்தின் மதிலை கட்டுவதிலே விருப்பம் கொள்ளவில்லை. ஆகவே எதிர்க்கிறார்கள். இவங்க எப்படி கட்டுறாங்கன்னு பார்ப்போம் என்று எதிர்க்கிறார்கள். அப்போ நெகேமியா ஒரு ஐடியா சொல்றாரு. ஒரு கையில என்ன செய்யுங்க? உங்களுடைய பட்டயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு கையினால வேலை செய்யுங்க. இந்த ஆயுதத்தை பிடித்திருப்பது என்பது யுத்தம் செய்வதற்கு அல்ல. மற்ற யாராவது வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதற்கு அல்ல. மாறாக தங்களது பாதுகாப்பிற்காக. எபேசியர் 6வது அதிகாரம் 12 முதல் நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்வதை நாம் படிக்கிறோம். ஆவிக்குரிய ஆயுதங்கள் ரட்சிப்பினுடைய தலைசீரா, சமாதான ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயம், நீதி என்னும் மார்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, இப்படி எல்லா விதமான ஆவிக்குரிய ஆயுதங்களையும் தரித்தவர்களாய் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக நெகேமியா 3:1 சொல்கிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனனேயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். 7வது குறிப்பு, பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த பிரதிஷ்டை பண்ணுவது என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை கம்ப்ளீட் ஆகுது. நாம சகலத்தையும் செய்து முடித்துள்ளாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ண அர்த்தம், வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஆணுடைய காரியங்கள்ல நாம கர்த்தருடைய வேலைய சந்தோஷம் உற்சாகமா செய்யணும். பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பிரயாசத்தை நாம் என்ன செய்யணும்? முடிப்பதற்கு பிரயாசத்தை நாம் என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அரைகுறையாக சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, ஏன் சொல்றாங்க? அவ்வளவுதான், அதுக்கு மேல ஆவிக்குரிய காரியத்துல பூர்ணராகும்படி கடந்து போவோம் என்று பவுல் சொல்லுவதான அந்த போதனைகளை இன்னைக்கு பலர் விட்டு விட்டார்கள். ஆவிக்குரிய ஜீவித ஒரு நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் அப்படின்னு பவுல் சொல்றாரு. பூரண புருஷராகும் வரைக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். அவன் வளர்ச்சியின் பரிபூர்ணத்தை அது காண்பிக்கிறது. இப்போ ஒரு பில்டிங் காங்கிரீட் எல்லாம் போட்டாச்சு, சவர்லாம் வச்சாச்சு, ஆனா இன்னும் கதவு போடல, ஜன்னல் வைக்கல. ஆனா பில்டிங் தான். ஆனா அது பார்ப்பதற்கு விரும்பத்தக்கதா இருக்காது. ஆனா எல்லாம் பூச்சி வேலையெல்லாம் முடிச்சு, பெயிண்ட் எல்லாம் பண்ணி, டோர் எல்லாம் போட்டு, கரண்ட் லைன் எல்லாம் எடுத்து, லைட் போட்டு, ஃபேன் எல்லாம் போட்டாதான் அதை பார்ப்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும். வேலை பூர்த்தி ஆயிட்டு அந்த அந்த நிறைவு உண்டாகும். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் அனுதின வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சியின் பரிபூர்ணத்தினை கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது ஒவ்வொரு தனிநபருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் உணர்த்துகிற காரியமா இருக்கிறது. இந்த 7 குறிப்புகளை சிந்தையிலே வைத்து இந்த போதை நாம் தியானம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.